ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயங்கிற கட்டமைப்பில் அது எப்படிலாம் நூல் இழுக்குதோ அப்படிலாம் இயங்கிட்டு பொம்மையாக வாழ்கிறோம். இந்த ஆட்டத்தில் எது சரி எது தப்புன்றது அந்த நூல் எதுக்காக எப்படி இழுக்கப்படுதோ அதை பொறுத்து மாறும். இந்த ஆட்டத்தில் நகுலனுங்கிற பொம்மை சிக்கலில் மாட்டினா என் பேர் ரிச்சர்ட். ஐம் அன் ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் அ பேஷனேட் ஜேர்னலிஸ்ட். நான் ஃபுல் டைம் ஐடியில் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி நிறைய பண்ணியிருக்கேன். நேற்று நடந்த டாக்குமெண்ட்ரி செஷன் எனக்குள்ளே நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த டாக்குமெண்ட்ரி என் கொலீக் நகுலனை பற்றினது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நகுலனோட கொலீக் அம்மா அப்பா ஃபேமிலின்னு யாருமே இல்லாத ஒரு யங்ஸ்டர். அன்றைக்கி ஒரு நாள் நான் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு வேலையாக போனப்போ அவர் வீட்டுக்கும் போயிருந்தேன். அன்றைக்கி யதார்த்தமாக அவர் ரூமில் ஒட்டி இருந்த சில போஸ்டர்ஸை பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அவர் நான் நினச்ச நகுலன் இல்லைன்னு. ஆனால் அந்த போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஸ்ட்ரேஞ்சுங்கிறத தாண்டி நிறைய மியூசிக்ஸ், பழைய பாட்டு சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸ் ஒரு சைட், மர்டர் ரிலேட்டட் மூவிஸ், ஸ்கெட்சட் ஆல்ஃபபெட்ஸ், பிளட் அது இதுன்னு இன்னொரு சைட். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அவர் லைஃப்பில் இருந்த யாருமே இப்போ இல்லை. அது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாங்கிற ஒரு அசம்ஷன் மட்டும் இருந்துச்சு. சரி, இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்காம நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்ரி அவர் லைஃப் ஜேர்னி பற்றி கேட்கலான்னு அவர்கிட்ட கேட்டேன். எனிஹவ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் எதனால் கேட்குறேன்னு. அவர் இதை நெக்லெக்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ரிச்சர்டுங்கிற மரியாதைக்காக அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸ்மூத்தாக ஒரு டாக்குமெண்ட்ரி முடிச்சு கொடுத்துடலாம், எந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் சொல்லிட வேணான்னு நகுலன் கண்டிப்பாக நினச்சிருப்பார். ஆனால் நேற்று ஹி காட் ப்ரோக்கன். அந்த டாக்குமெண்ட்ரியில் நகுலன் சொன்னது. என் பேர் நகுலன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆஃப்னேஜில் தான் வளர்ந்தேன். ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான். அம்மா அப்பான்னு யாரும் என் லைஃப்பில் இல்லை, ஃபேமிலியும் இல்லை. ஆனால் இது எல்லாமே காலேஜ் போகிற வரைக்கும் தான். காலேஜ் போனதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய டிஃப்ரென்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்துருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அஃப்கோர்ஸ் ஒரு பொண்ணு தான், என் சுவாதி. அவள் என்னை விட 2 வயசு சீனியர். அவள் ஒர்க் போயிட்டு இருந்தா, நான் காலேஜ் ஃபைனல் இயரில் இருந்தேன். எதுவுமே இல்லாமல் இருந்த என்னை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி எனக்கே என்னை புதுசாக ஃபீல் பண்ண வச்சா. யாருமே இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் அவள் தான் எல்லாமே நான் ஆயிடுச்சு. நாங்கள் எப்போவாக தான் நேரில் பார்த்துப்போம். நாங்கள் பார்த்துக்கிட்ட கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கால் இருந்துச்சு. ஹலோ, சொல்கிறா. எங்கடி ஆளே காணோம், எங்கே இருக்க? இந்நேரத்தில் எங்கடா இருப்பேன், வீட்டில் தான். அப்படியா, சரி சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். சரி, இன்றைக்கி நான் இந்த ஈவெண்ட் போனேன்ல, என்னாச்சு, அது எப்படி போச்சு? அதை ஏன்டா கேட்குற, அங்கே தான் டென்ஷனே. அப்படி என்ன தாண்டி ஆச்சு? அங்கடா 3 பசங்க ஏதோ பவுடர் டைப்பில் ஏதோ கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அங்கே எவனுக்கும் கான்ஷியஸ்னஸ் இல்லை, எதுவும் ஸ்டேபிளாகவும் இல்லை. போகிற பொண்ணுங்களை டீஸ் பண்ணிட்டு சாமி. என்னடி சொல்கிற? அப்புறம் அதான் நான் அப்புறம் என்னன்னு கேட்குறதுக்காக அவங்ககிட்ட போனேன். ஆனால் அங்கே நான் போய் பேச, ஐயோ எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுறோன்றது என் இன்டென்ஷனே கிடையாதுடா. அப்புறம் என்ன, நான் போய் அங்கே பேச, அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவங்கள வந்து ஒரு மாதிரி கேட்க, அப்புறம் அந்த ஈவெண்ட் மேனேஜர் வேறு வந்துட்டார். அவர் வந்து அவங்க எல்லாரையும் பனிஷ் பண்ணி, ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா. என்னடி சொல்கிற? அந்த 3 பசங்க பேராச்சு தெரியுமா? பேரா? அதில் ஒருத்தன் பேர் தாமஸ்னு சொல்லி கூப்பிட்டாங்க, மீதி 2 பேர் தெரிலடா. அப்படியா, சரி விடு விடு, இனிமேல் தனியாக எங்கேயும் போகாத. அப்படி போகிறதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடு, சரியா? ஏன் அப்படி சொன்னால் சரின்னு கேட்டுக்கடி. சரி, ஓகே. அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? அப்புறம் என்ன, அப்புறம் நாங்கள்லாம் அங்கே ஸ்டால் போட்டிருந்தோம். அன்னைக்கு தெரில, இதான் நான் அவன் குரலை கடைசியாக கேட்க போகிறேன்னு. கொஞ்ச நாள் கழித்து அவன் என்னை நேரில் பார்க்க வந்தா. இத்தனைக்கும் அவன் எனக்கு காலும் பண்ணான். ஆனால் அன்றைக்கி அங்கே நடந்தது. ஐயோ ஃபோன் எடு.
ஓடுற ஒரு இடத்துல ஒருத்தன் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டியா? அன்னைக்குமா பெரிய மாதிரி பேசுன, இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? இப்போவும் அதான் சொல்கிறேன், உன்னால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுடா. அப்படிங்கிற விட்றா. விட்றா. விட்டுடு. விட்டுன்றல. விட்டு. விடு. விடு. எந்த விஷயத்தினால எங்களை அசிங்கப்படுத்தினியோ அதே விஷயத்தினால ஊரே உன்னை அசிங்கமாக பேசும். ஃபோன்லாம் எடுத்தாச்சா? கிளம்பலாம். எல்லாரும் ட்ரக் எடுத்து தான் இருந்தான்னு பேசுகிறத கேட்க கேட்க அப்படி இருந்துச்சு. எனக்கு தெரியும் என் சுவாதி யாருன்னு. அதே மாதிரி இப்படி ஆனதுக்கு காரணமும் யாருன்னு தெரிஞ்சுது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நாட்டில் பணமும் அதிகாரம் இருந்தால் எதை வேணால் மாற்றி எடுக்கலாமே. என் சுவாதி விஷயத்துலையும் அதான் நடந்துச்சு. பண்ணவங்களை தேடி தேடி எனக்குள்ளே இருந்த எல்லா பொறுமையும் இழந்துட்டேன். என்னால் தனியால் இதில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நல்லாவே புரிஞ்சுது. இதனாலே ஒரு மாதிரி என்னையே மறந்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் ட்ரக் பெடலிங் பண்ணுறவங்கள பார்த்தாலே கொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி என் சரௌண்டிங்ஸில் என் கண்ணில் பட்டவங்க தான் ஸ்ரீ, யாமினி. இவங்க ஒரு ட்ரக் பெடலர்ஸ். ஸ்ரீ தான் என் ரேடாரில் இருந்தான். யாமினி யாருன்னு பெரிய ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அவங்கள ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதே சமயம் இந்த கதைக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, அதையும் இவங்க மூலமாக அடைய நினச்சேன். ஸ்ரீயை மட்டும் கடத்த போன அன்னைக்கு யாமினியும் சேர்த்து கடத்த வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் அன்றைக்கி அங்கே நடந்தது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. டேய் என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? டேய் யாரா நீ? அவளை என்ன கொல்ல போற? என்னை கட்டி போட்டு ஷோ காட்டுறியா? வெக்கமா இல்லை? தூ. அம்மா யார் நீ? எதுக்கு நீ அவன் கூட சுற்றிட்டு இருக்க? இப்போ அவனை எதுக்கு தூக்கிட்டு வந்து கொன்ன? இந்த நாய் வாழ் தானே அவனை போகிறான். இந்த போதையில் அவனை பெரியாள்னு சொல்லிட்டு இன்னொரு உயிரை கொல்ல போகிறான். அதான் அவனை கொன்னேன். அவனை கொன்னுட்டா ட்ரக்கோட தாக்கம் குறைஞ்சின்னு நினைக்கிறியா? ஸ்ரீ வெறும் காயின் தான், அவனா எடுக்கல, அவனை எடுக்க வச்சோம். இப்போ அவன் போயிட்டா வேற ஒருத்தர் இன்ஃப்ளூஸ் பண்ணி எடுக்க வைப்பேன். அவனுங்களுக்கு அது தேவை. இவனை மாதிரி லட்சம் பேர் வெளில இருக்கானுங்க. மறுபடியும் கேமை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? நான் ஒரு பொண்ணு, அதுவும் இந்த ட்ரக்கு தரும் பருவ ஹைப்பு. பா என்ன பண்ணுறது, பிறந்தது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில். ட்ரக் எடுத்தால் ஊரே தப்பாக பேசும். ஆனால் அந்த கிக்கு தேவைப்படுதே, அதனால தான் ஒரு கிக்குக்காக வேற ஒருத்தவங்களை எடுக்க வச்சு ஆரம்பித்தோம். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆரம்பித்தோம்னா யார்? ஆரம்பத்தில் எனக்கு இந்த ட்ரக்லாம் கிடைக்கவே இல்லை. அப்போ நான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணேன். விச் மீன்ஸ்
இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவனை போட தான் வந்தேன், இப்போ அவனை போட்டு தப்பு பண்ணிட்டேன். நீயும் ஒரு பொண்ணு தான், என் சுவாத்தியும் ஒரு பொண்ணு தான். அவளுக்கு இதெல்லாம் அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஊரே அவள் இதை எடுத்தா இருந்தான்னு பேசிகிட்டு இருக்கு. நீலாம் இருந்து என்ன பண்ண போகிற? ஹேய், வேணாம், இட்ஸ் அ பிக் டீல். நீ வேணா என் சைடு வந்துடு. நீ நினச்சாலும் இந்த சொசைட்டியை திருத்த முடியாது. என்னை கொண்டு தப்பு பண்ணிடாது. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. நல்லதை நினைத்தே போராடு. நான் சொன்னது வெறும் சாம்பிள் தான் ரிச்சர்ட். என் சுவாதிக்கு நடந்தது நீ யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நகுலுங்கிற கேரக்டர் அன்சர்டன் ஆனது. இது இன்னும் கொஞ்ச நாள் இல்லாமல் கூட போகலாம். அப்புறம் இன்னொன்று, ஸ்ரீயாமனை கொல்றனால ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குன்னு சொன்னேன்ல, என்னால் நேரடியாக தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒன்று என்கிட்ட தானாக வந்துச்சு. ஹலோ, யாரு? தாமஸ்னு யாரையாவது தெரியுமா நகுலன்? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்கா.